உறவுகளும் சார்புகளும், சார்புகளின் சேர்ப்பு, விளக்கம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்பிளனேஷன். சார்புகளின் சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். F என்பது A யிலிருந்து Bயும், G என்பது B யிலிருந்து Cயும் இணைக்கப்பட்ட இரண்டு சார்புகள் எனில் F மற்றும் G இன் சேர்ப்பு G காம்போசிட் F ஐ G காம்போசிட் ஆஃப் F of X equal to G of F of X for every X belongs to A என வரையறுக்கலாம். சார்பு என்பது ஒரு நிகழ்வாகும். F மற்றும் G என்பன இரு சார்புகள் எனில் அவற்றின் சேர்ப்பு G of F of X ஐ பின்வரும் இரு நிலைகளில் காணலாம். First, F க்கு X என்ற உள்ளீட்டை செலுத்த வேண்டும். இரண்டாவது, F of X என்ற F இன் வெளியீட்டை G இன் உள்ளீடாக செலுத்த வேண்டும். கிடைக்கப்பெறும் வெளியீடு G F of X. இங்க F அப்படின்னா X என்பது டொமைன்ல இருக்கும், F of Xங்கிறது இமேஜா இருக்கும். இப்ப கிடைக்கிற இமேஜஸ் எல்லாம் நான் ப்ரீ இமேஜா வச்சு G குள்ள சப்ஸ்டியூட் பண்றேன். நமக்கு கிடைக்கும் வெளியீடு இமேஜ் G of F of X ஆ இருக்கும். X F of X குள்ள போடுங்க, அது F. கிடைக்கிற ஆன்சரை G of X குள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, அது G of F of X. நமக்கு GF கிடைச்சது, அதாவது G காம்போசிட் F கிடைச்சிருது. அதான் அந்த ஆரோ டயக்ராம்ல போட்டிருக்கோம். ஏதேனும் இரு சார்புகள் F மற்றும் G க்கு F காம்போசிட் G இஸ் நாட் ஈக்குவல் டு G காம்போசிட் F ஆகவே இருக்கும். ஏதாவது ரேர் கேஸ்ல மட்டும்தான் ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அதாவது சார்புகளின் சேர்ப்பு செயலி பரிமாற்று பண்பை, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பூர்த்தி செய்வதில்லை. உதாரணம், F of X equal to X plus 3, G of X equal to X square minus 1. இங்க F composite G is not equal to G composite F சரிபார்க்க போறோம். LHS எடுங்க, F composite G. அப்ப F composite G of X, அதாவது F of G of X. G of X க்கு பதிலா X square minus 1 போட்டாச்சு. F of X னா அதை எப்படி எழுதுவோம்? X plus 3. ஸோ F of X இல் Xக்கு மாற்றாக கிடைக்கப்பட்ட G of X இன் வெளியீடான X ஸ்கொயர் மைனஸ் 1 பிரதியிட வேண்டும். X ஸ்கொயர் மைனஸ் 1 பிரதியிட்டோம்னா Xக்கு பதிலாக X ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் 3. ஸோ X ஸ்கொயர் பிளஸ் 2 ஆயிடுச்சு. ஸோ F காம்போசிட் G X ஸ்கொயர் பிளஸ் 2. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ RHSக்கு வாங்க, G காம்போசிட் F கண்டுபிடிக்க போகிறோம். G composite F is equal to G composite F of X, அதாவது G of F of X. இப்ப F of X ஓட மதிப்பு என்னவா இருக்குங்க? X plus 3. அதை உள்ள போட்டுக்கிறோம். அப்ப G of X plus 3. G of X இல் Xக்கு மாற்றாக கிடைக்கப்பெற்ற F of X இன் வெளியீடான X plus 3 ஐ பிரதியிட வேண்டும். அப்ப X plus 3 பிரதியிட்டோம்னா G of X எப்படி இருக்கு? X square minus 1 இருக்கு. ஸோ Xக்கு பதிலாக X plus 3. So x plus 3 whole square minus 1. X plus 3 whole square na x square plus 9 plus 6x. வெளியில ஒரு minus 1. கழிச்சு எழுதுங்க, x square plus 6x plus 8. இதுதான் G composite F. இதை ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. முதல் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் ஒப்பிடுங்க. சமன்பாடு 1 மற்றும் 2 F composite G is not equal to G composite F என்பது தெளிவாகிறது. அதாவது சார்புகளின் சேர்ப்பு செயலி பரிமாற்று பண்பை, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பூர்த்தி செய்யவில்லை என்பது தெளிவாகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.